Hi students, 12th Maths Chapter 7 Application of Differential Calculus Example 7.64. A steel plant is capable of producing X tons per day of a low grade steel and Y tons per day of high grade steel. So low grade steel வந்து X tons high grade steel வந்து Y tons produce பண்ணுது. Where Y equal to 40 minus 5x divided by 10 minus x. If the fixed market price of the low grade steel is half that of high grade steel, then what should be the optimal production in low grade steel and high grade steel in order to have maximum receipt? அப்போ receipt வந்து மேக்ஸிமமாக இருக்கணும்னா எவ்வளோ ப்ரொடக்ஷன் இருக்கணும்னு கேட்குறாங்க. ஒரு எஃகு ஆலை ஒரு நாளைக்கு குறைந்த தர எஃகு எக்ஸ் டன்னும் மற்றும் உயர்தர எஃகு ஒய் டன்னும் உற்பத்தி செய்யும் திறன் கொண்டது. இங்கு y ஈக்குவல் டு 40 மைனஸ் 5x பை 10 மைனஸ் எக்ஸ். குறைந்த தர எஃகின் சந்தை விலை உயர்தர எஃகின் சந்தை விலையில் பாதி. இப்போ உயர்தர எஃகினுடைய சந்தை விலை இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 100 ரூபானா இது வந்து 50 ரூபாயா இருக்கும், இதில் பாதி இருக்கும். ஸோ அதிக பண வரவை பெறுவதற்கு குறைந்த தர எஃகு மற்றும் உயர்தர எஃகு ஆகியவற்றின் உகந்த உற்பத்திகள் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ லோயர் கிரேட் ஸ்டீல் இருக்கு இல்லையா, அதனோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு எடுத்துக்கலாம்னா பி அப்படின்னு எடுத்துக்கலாம். லெட் ப்ரைஸ் ஆஃப் லோ கிரேட் ஸ்டீல் பி ருபீஸ் பி பர் டன், ஒரு டன்னுக்கு ருபீஸ் பி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ அவங்க ஏற்கனவே என்ன சொன்னிருந்தாங்கன்னா, லோ கிரேட் ஸ்டீலோட விலையானது ஹை கிரேட் ஸ்டீல் விலையில பாதின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ ப்ரைஸ் ஆஃப் ஹை கிரேட் ஸ்டீல் என்னவா இருக்கும் அப்படின்னா, இதில் 2 மடங்கு இருக்கும். அதை நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம், 2 டைம்ஸ் ஆஃப் பி அப்படின்னு எடுத்துக்கலாம் பர் டன். ஒரு டன்னுக்கு 2p அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஒரு நாளைக்குரிய டோட்டல் ரிசிப்ட் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா, டோட்டல், ஏன்னா இங்கே மேக்ஸிமம் ரெசிப்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ரெசிப்ட்டுக்கு தான் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம். டோட்டல் ரெசிப்ட் பர் டே, ஒரு நாளைக்கு எவ்வளோ அப்படின்றத கேபிட்டல் ஆர் அதால் குறிச்சிக்கலாம். ஸோ எவ்வளோ அப்படின்னா, லோ கிரேட் ஸ்டீலுடைய விலை எவ்வளோ, ருபீஸ் பி பர் டன். மொத்தம் எத்தனை டன்ஸ்னா எக்ஸ் டன்ஸ். அதே போல் ஹை கிரேட் ஸ்டீலோட விலை 2p, அது எத்தனை டன்ஸ்னா ஒய், 2p இன்ட்டு ஒய். அப்போ நமக்கு டோட்டல் ரெசிப்ட் பர் டே எவ்வளோனா பிஎக்ஸ் ப்ளஸ் 2py. ஸோ இதான் வந்து நம்மளுடைய டோட்டல் ரெசிப்ட். ஸோ இவங்க என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, ஒய்க்கு பதிலாக 40 மைனஸ் 5x பை 10 மைனஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எடுத்து செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட்டிங் 1 in 2. ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆர் ஈக்குவல் டு என்ன கிடைச்சிக்குன்னா பிஎக்ஸ் ப்ளஸ் 2p இன்ட்டு ஒய். ஸோ ஒய்யோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம். ஒய் எவ்வளோனா 40 மைனஸ் 5x பை 10 மைனஸ் எக்ஸ். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஈக்குவேஷன் பூரா இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்குது. அப்போ எக்ஸில் இருக்கக்குள்ள இதை நம்ம என்னென்னு எழுதிக்கலாம்னா ஆர் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கூட எழுதிக்கலாம். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு மாற்றிட்டோம். ஸோ ஆர் ஈக்குவல் டு, இதை மஸ்ட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இது சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா பிஎக்ஸ் ப்ளஸ், ஸோ இதுலேயும் ரெண்டுலேயும் காமனாக இருக்க விஷயம் என்னென்னா கேபிட்டல் பி. ஸோ அதை வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்துட்டா மீதி என்ன இருக்கும், எக்ஸ் ப்ளஸ், இந்த 2வை நம்ம உள்ளே கொண்டு போகணும். ஸோ 2 உள்ளே கொண்டு போனால் 2 இன்ட்டு 40 80 ஆயிரும். 2 இன்ட்டு மைனஸ் 5 மைனஸ் 10 ஆயிரும். 80 மைனஸ் 10x பை 10 மைனஸ் எக்ஸ். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு, இதனுடைய எல்சியமாக நம்ம 10 மைனஸ் எக்ஸ் எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸை நம்ம 10 மைனஸ் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணோம், ப்ளஸ் 80 மைனஸ் 10x இருக்குது. ஸோ அடுத்த ஸ்டெப்பு which is equal to p into
10 into x 10x ஆயிரும் minus x into x x square plus 80 minus 10x divided by 10 minus x. ஸோ இதில் இந்த 10xையும் 10xையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இதை கேன்சல் பண்ணிட்டா ஆரோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா p இன்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ் வேல்யூ எழுதிக்கலாம் 80 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அல்லது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 18 எழுதினாலும் ஓகே டிவைடட் பை 10 மைனஸ் எக்ஸ் அப்படின்றது. ஸோ இதான் ஆர். இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ இதை நம்ம எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஸோ dr by dx அப்படின்னு எழுதிக்கலாம். இது என்னென்னு எழுதிக்கலாம்னா dr by dx அல்லது r dash அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுனால p வந்து கான்ஸ்டன்ட். ஸோ இங்கே வந்து நம்ம u by v மெத்தட் யூஸ் பண்ணணும். டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் u by v என்னன்னா டினாமினேட்டரை ஸ்கொயர் பண்ணி கீழே போட்டுக்கணும், டினாமினேட்டரை வச்சு நியூமரேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், மைனஸ் நியூமரேட்டரை வச்சுக்கிட்டு டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ அப்போ இதை நம்ம அப்ளை பண்ணால் இங்கே டினாமினேட்டர் என்ன இருக்குது 10 மைனஸ் எக்ஸ். ஸோ 10 மைனஸ் எக்ஸை ஸ்கொயர் பண்ணி கீழே எழுதிக்கலாம், டினாமினேட்டரை அப்படியே வச்சுக்கலாம், வச்சுட்டு நியூமரேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். 80 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஆயிரும், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x, நடுவில் மைனஸ் சைன். அடுத்தது நியூமரேட்டர் 80 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை அப்படியே வச்சுக்கிறோம், வச்சுட்டு டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஸோ டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 10 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, மைனஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. ஸோ இதான் என்னுடைய u by v டிஃபரன்ஷியேஷன். இப்போ இதை மறுபடியும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா p இன்டூ ஸோ இந்த ஜீரோவுக்கு வேல்யூ இல்லை மைனஸ் 2x பெருக்குனா மைனஸ் 2x இன்டூ 10 மைனஸ் 20x மைனஸ் எக்ஸ் இன்டூ மைனஸ் 2x ப்ளஸ் 2x ஸ்கொயர்னு மாறிடும். அடுத்தது இந்த ஜீரோ வேல்யூ இல்லை, இந்த மைனஸ் ஒன்று முன்னாடி கொண்டு வந்துட்டா மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ ப்ளஸ் 80, ஸோ மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அதாவது இந்த மைனஸை இங்கே கொண்டு வந்துட்டா மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ்ஸால் பிறகுள்ள எதுவும் மாறாது, அப்படியே 80 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஸோ ஹோல் டிவைடட் பை டினாமினேட்டரில் என்ன இருக்குன்னா 10 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்றது. ஸோ டோட்டலாக ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா p இன்டூ இந்த 2x ஸ்கொயரில் எக்ஸ் ஸ்கொயரை கழிச்சிட்டா எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம், மைனஸ் 20x ப்ளஸ் 80 டிவைடட் பை 10 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதான் வந்து dr பை dxோட வேல்யூ. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேஷன் பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம இந்த மேக்ஸிமம் ரிசிப்ட்டுக்கு நம்ம செகண்ட் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன செய்யலாம்னா இன்னொரு முறை நம்ம இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேஷன் என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அந்த கிரிட்டிக்கல் நம்பர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதான் எதனோட வேல்யூனா dr by dx. ஸோ டு ஃபைண்ட் critical number put dr by dx equal to 0. ஸோ dr by dx 0 போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் p into x square minus 20x plus 80 divided by 10 minus x the whole square. இந்த வேல்யூவை ஈக்குவல் டு 0ன்னு போட்டுப்போம். ஸோ இதை ஈக்குவல் டு 0 போட்டோம்னா இந்த டினாமினேட்டர் இருக்கிறது அங்கே போனால் 0 ஆயிரும். அப்போ p இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 20x ப்ளஸ் 80 ஈக்குவல் டு 0. ஸோ இது அங்கே போனால் 0 ஆயிரும். அதே போல் இன்டூ p அங்கே போனால் டிவைட் பை p. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 20x ப்ளஸ் 80 ஈக்குவல் டு 0 பை p, அதை நம்ம 0ன்னு எழுதிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணால் பெருக்குனா 80 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் 20 வரணும். ஸோ அந்த மாதிரி நம்மளால் பிரிக்க முடியாது. ஸோ ஏன்னா மல்டிப்ளை பண்ணால் 80 வந்து ஆட் பண்ணால் 20 வர மாதிரி பிரிக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம இங்கே என்ன செய்கிறோம் அப்படின்னா இங்கே ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். என்ன ஃபார்முலானா நம்ம குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்குரிய ஃபார்முலா x ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல a அப்படின்றது 1, bன்றது மைனஸ் 20 அண்ட் c அப்படின்றது 80. ஸோ இது எல்லாத்தையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் மைனஸ் பின்றது மைனஸ் 20 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர்னா மைனஸ் 20 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டூ ஏ இன்டூ சி ஹோல் டிவைடட் பை 2 இன்டூ ஏ வந்து 1.
ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ இது 20 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் 20 ஸ்கொயர் அப்படின்றது 400 மைனஸ் 4 இன்ட்டு 80 4 8s are 32 அப்போ 320 டிவைடட் பை 2 1s are 2 which is equal to 20 plus or minus root of இது 80 ஆயிரும் 400ல 320 போயிடுச்சுன்னா. ஸோ 80-ஐ நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்னா 16 5s are 18 பிரிக்கலாம் டிவைடட் பை 2 இருக்கும். அப்போ 16க்கு ரூட் எடுத்தால் எவ்வளோனா 4. இப்போ 20 plus or minus 4 root 5 divided by 2. ஸோ இது ரெண்டுத்துலேயும் நம்ம 2-ஐ காமனாக வெளியில் எடுத்தால் 10 plus or minus 2 root 5 divided by 2ன்னு வந்துடும். இந்த 2-ஐயும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வருதுன்னா 10 plus or minus 2 root 5 அப்படின்னு வருது. ஸோ இதில் எக்ஸோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? therefore x equal to 10 plus or minus 2 root 5. ஸோ இப்போ இதில் எந்த வேல்யூ பாசிபிள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ எக்ஸ் வந்து என்ன குறிக்குதுன்னா நம்பர் ஆஃப் டென்ஸ் ஆஃப் எ லோயர் கிரேட் ஸ்டீல் எவ்வளோ அப்படின்றத குறிக்குது. ஸோ நம்மளுடைய கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் வந்து பார்த்தோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 10 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 root 5 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம dr by dxோட வேல்யூ வந்து p இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 20x டிவைடட் பை ப்ளஸ் 80 டிவைடட் பை 10 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ அடுத்ததான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டுக்கு போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம இந்த dr by dx-ஐ மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ dr by dx-ஐ ஒருக்க காப்பி பண்ணிக்கிறேன். ஹியர் dr by dx equal to p into x square minus 20x plus 80 divided by 10 minus x the whole square. இதான் வந்து dr by dx ஓட வேல்யூ. ஸோ again differentiating with respect to x. ஸோ இதை மறுபடியும் நம்ம எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா டி ஸ்கொயர் ஆர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேஷன். இதில் பி கான்ஸ்டன்ட். அகைன் நம்ம அந்த யூ பை வி ரூல் தான் அப்ளை பண்ணோம். ஸோ ஆல்ரெடி டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் யூ பை வி நமக்கு தெரியும். டினாமினேட்டரை வச்சுக்கிட்டு நியூமரேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணோம். ஸோ அப்போ டினாமினேட்டரை நம்ம ஸ்கொயர் பண்ணால் ஆல்ரெடி 10 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ 10 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் அதை மறுபடியும் ஸ்கொயர் பண்ணிக்கணும். டோட்டலாக அகைன் ஹோல் ஸ்கொயர். இப்போ நியூமரேட்டர் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், டினாமினேட்டரை அப்படியே வச்சுக்கணும். அப்போ 10 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயரை அப்படியே வச்சுக்கலாம். நியூமரேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x 20xை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 20 வந்துடும். நடுவில் நம்ம மைனஸ் சைன் போடுவோம். அடுத்தது நியூமரேட்டர் அப்படியே வச்சுக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 20x ப்ளஸ் 80. ஸோ நியூமரேட்டர் அப்படியே வச்சுக்கிட்டு டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஸோ டினாமினேட்டர் 10 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் எக்ஸ் பவர் என் ஃபார்முலா. ஸோ எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 2 இன்டூ 10 மைனஸ் எக்ஸ் 2 மைனஸ் 1 1 ஆயிரும். அப்புறம் இதுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன் 10 மைனஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் 1 வரும். ஸோ யூ பை வி மெத்தடில் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஸோ பி இன்டூ இப்போ இதில் 10 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இருக்குது, இதில் ஒரு 10 மைனஸ் எக்ஸ் இருக்குது. ரெண்டுத்துலேயும் இருந்து ஒரு 10 மைனஸ் எக்ஸை வெளியில் எடுத்துடுறோம். எடுத்துட்டா நமக்கு மீதி என்ன இருக்குன்னா ஒரு 10 மைனஸ் எக்ஸும் 2x மைனஸ் 20யும் இருக்கும். ஸோ செகண்ட் டேர்மில் பார்த்தா இந்த மைனஸ் இன்டூ மைனஸ் என்ன ஆயிரும்னா ப்ளஸ் ஆயிரும். 10 மைனஸ் எக்ஸ் ஆல்ரெடி வெளியில் வந்துருச்சு. அப்போ ரிமைனிங் வந்து இந்த 2 இருக்கும். ஸோ 2 இன்டூ மீதி வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 20x ப்ளஸ் 80. ஸோ டோட்டலாக நம்ம 10 மைனஸ் எக்ஸ் வெளியில் எடுத்துட்டோம். டினாமினேட்டரில் நமக்கு என்ன இருக்குன்னா 10 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயரை மறுபடியும் ஸ்கொயர் பண்ணால் 10 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் 4 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ இதில் இருக்க ஒரு 10 மைனஸ் எக்ஸும் இதில் இருக்கிற ஒரு 10 மைனஸ் எக்ஸும் எடுத்துட்டா கீழே வந்து கியூப் ஆயிரும். ஸோ இதனுடைய அடுத்த ஸ்டெப்பு நியூமரேட்டரை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். அப்போ என்ன வரும், p இன்டூ 10 இன்டூ 2x 20x 10 இன்டூ 20 200 சைன் வந்து மைனஸ்
minus x into 2x minus 2x square minus x into minus 20 plus 20x. அடுத்தது இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 2x ஸ்கொயர் 2 இன்ட்டு மைனஸ் 20x மைனஸ் 40x ஆயிரும் 2 இன்ட்டு ப்ளஸ் 80 ப்ளஸ் 160 ஆயிரும். ஸோ டோட்டலாக டிவைடட் பை நமக்கு டினாமினேட்டரில் என்ன இருக்குன்னா 10 minus x the whole cube இருக்கு. ஸோ 10 minus x the whole cube. இப்போ எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அந்த மைனஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2x ஸ்கொயர் அடிச்சிடலாம். இந்த 20xம் 20xம் ப்ளஸ் 40x அதுக்கு மைனஸ் 40x அடிச்சிடலாம். ஸோ இந்த கேன்சல் ஆகுது போக மீதி என்ன இருக்குன்னா p இன்டூ ஸோ மைனஸ் 200ம் ப்ளஸ் 160யும் இது ரெண்டும் சேர்ந்தா பெரிய நம்பரோட சைன் மைனஸ், அதனால மைனஸ் 40 டிவைடட் பை 10 minus x the whole cube. ஸோ இதான் வந்து நமக்கு எதனோட ஆன்சர்னா d square r by dx square. ஸோ செகண்ட் டைம் டிஃபரன்ஷியோட ஆன்சர் d square r by dx square equal to capital P into minus 40 divided by 10 minus x the whole cube. ஸோ இதை வந்து அந்த மேலேயே மைனஸ் 40 இன்டூ பி 40பின்னு எழுதிக்கலாம். அப்போ மைனஸ் 40p டிவைடட் பை 10 மைனஸ் எக்ஸ் த ஹோல் கியூப். இதான் வந்து நம்ம டி ஸ்கொயர் ஆர் பை டி எக்ஸ் ஸ்கொயருடைய ஆன்சர். செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேஷனுடைய ஆன்சர். ஸோ இப்போ அடுத்ததான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேஷன் இருக்கு இல்லையா, அதில் நம்மளுடைய கிரிட்டிக்கல் நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணணும். நம்ம கிரிட்டிக்கல் நம்பர் என்ன இருக்குன்னா 10 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2√5 அப்படின்னு இருக்கு. அப்போ இதில் ஒரு வேல்யூவாக நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு லெட் எக்ஸ் ஈக்குவல் டு அதாவது the value of d square r by dx square at x equal to. ஸோ எக்ஸுக்கு ரெண்டு வேல்யூ கிடைச்சிது, ஒன்று 10 ப்ளஸ் √5 இன்னொன்று 10 மைனஸ் √5. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 10 ப்ளஸ் 2√5 போடுறோம் அப்படின்னா இந்த ஆன்சரில் மைனஸ் 40p டிவைடட் பை 10 மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும்னா 10 ப்ளஸ் 2√5. டோட்டலாக நமக்கு என்ன இருக்குது, இந்த மைனஸ் சைன்றதுனால இங்கே ப்ராக்கெட் போடணும், அது மட்டும் இல்லாமல் ஹோல் கியூப் எழுதிக்கிறோம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 40p டிவைடட் பை 10. இந்த ப்ராக்கெட் எடுத்தோம் அப்படின்னா இது மைனஸ் 10 ஆயிரும், இது மைனஸ் 2√5 ஆயிரும், ஹோல் கியூப் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த 10ஐயும் மைனஸ் 10ஐயும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டா மேலே வந்து மைனஸ் 40p இருக்குது, டினாமினேட்டரில் மைனஸை கியூப் பண்ணால் மைனஸ் ஆயிரும், 2√5ஐ நம்ம கியூப் பண்ணணும். இப்போ இந்த மைனஸை கியூப் பண்ணக்குள்ள ஒரு மைனஸ் வந்துடும், இந்த மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா இந்த ஆன்சர் என்ன வந்துச்சுன்னா கிரேட்டர் தென் 0. ஸோ செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேஷன் கிரேட்டர் தென் 0 வந்தால் நம்ம வந்து அந்த ஆன்சரை என்ன பண்ணோம் அப்படின்னா ஆப்போசிட்டாக எழுதணும். அப்போ தேர்ஃபோர் ஆர் வில் பி மினிமம். ஸோ அவங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ரிசிப்ட் வந்து எப்போ மேக்ஸிமமாக இருக்குன்றது தான் நம்மளோட கொஷின். டு ஹாவ் மேக்ஸிமம் ரிசிப்ட். அதனால் நம்ம இந்த கேஸை வந்து நம்ம எடுத்துக்கூடாது, இதை வந்து நம்ம ஒமிட் பண்ணிடலாம். இப்போ அதே வேல்யூ ஆஃப் டி ஸ்கொயர் ஆர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர், அதாவது செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேஷன் வந்துச்சு இல்லையா, அந்த ஆன்சரை எந்த பாயிண்டில் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அட் எக்ஸ் ஈக்குவல் டு 10 மைனஸ் 2√5 கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ என்ன வரும், மைனஸ் 40p டிவைடட் பை 10 மைனஸ் 2√5 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். டோட்டலாக ஹோல் கியூப். இதான் நம்ம செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேஷனுடைய ஆன்சரில் எக்ஸுக்கு பதிலாக 10 மைனஸ் 2√5 போட்டிருக்கோம். ஸோ மைனஸ் 40p டிவைடட் பை ப்ராக்கெட்டில் 10 மைனஸ் 10 மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் 2√5 ஆயிரும் ஹோல் கியூப். இந்த 10 மைனஸ் 10 அடிச்சிடலாம். அப்போ மைனஸ் 40p டிவைடட் பை இப்போ இது டோட்டலாக 2√5 ஹோல் கியூப்னு ஆயிரும். இது ஃபுல்லாக பாசிட்டிவ் வேல்யூ தான். அப்போ நமக்கு ஆன்சர் வந்து நெகட்டிவாக இருக்கும், ஏன்னா மேலே நமக்கு ஒரு மைனஸ் சைன் இருக்குது. ஸோ இட் இஸ் லெஸ் தென் 0. ஸோ லெஸ் தென் வந்தால் என்ன எழுதணும், receipt will be maximum. நம்ம ஆப்போசிட்டாக எழுதணும். ஸோ எப்போ மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னா when x equal to
10 minus 2 root 5. ஸோ அப்போ இந்த டைமில் ஒய் என்ன அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ எக்ஸ் வந்து 10 minus 2 root 5 கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஒய் வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நமக்கு கொஷின்லேயே ஒய் வேல்யூ கொடுத்துருந்தாங்க. என்ன கொடுத்துருந்தாங்கன்னா த வேல்யூ ஆஃப் ஒய் ஈக்குவல் டு 40 minus 5x divided by 10 minus x அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் எக்ஸுக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 40 minus 5 into x எவ்வளோனா 10 minus 2 root 5 divided by 10 minus xக்கு பதிலாக 10 minus 2 root 5. ஸோ மைனஸ் இருக்கனால நம்ம கம்பல்சரி ப்ராக்கெட் போடணும். ஸோ இது எக்ஸ்பேண்ட் பண்ணால் 40 minus 5 10s are 50 ஆயிரும். மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் 5 into 2 root 5 10 root 5 ஆயிரும். டிவைடட் பை டினாமினேட்டரில் 10 ப்ராக்கெட் எடுத்துட்டா மைனஸ் 10 மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் 2 root 5. ஸோ இந்த 10 கேன்சல் பண்ணிடலாம். 40 minus 50 என்ன ஆயிரும்? மைனஸ் 10 ப்ளஸ் 10 root 5 டிவைடட் பை 2 root 5. ஸோ இப்போ இந்த மைனஸ் 10 இருக்கு இல்லையா, அதுலேருந்து நம்ம என்ன செய்யலாம்னா ஒரு 2வை வெளியில் எடுக்கலாம். ஸோ 2 வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா மைனஸ் 5 ப்ளஸ் 5 root 5 டிவைடட் பை 2 root 5ன்னு வந்துடும். அப்போ இந்த 2யும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இப்போ ரிமைனிங் நமக்கு என்ன ஆன்சர் இருக்குன்னா ஒய் ஈக்குவல் டு இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா மைனஸ் 5 ப்ளஸ் 5 root 5 அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலாக 5 root 5 மைனஸ் 5 பை ரூட் 5ன்னு எழுதிக்கலாம். இப்போ இதை தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணால் 5 root 5 பை ரூட் 5 மைனஸ் 5 பை ரூட் 5ன்னு எழுதலாம். அப்போ இந்த ரூட் 5 கேன்சல் பண்ணிடலாம். இந்த 5வை ரூட் 5ஆல் அடித்தா மேலே ஒரு ரூட் 5 வந்துடும். ஏன்னா 5வை ரூட் 5 இன்ட்டு ரூட் 5 ஸ்ப்ளிட் பண்ணலாம், ஒரு ரூட் 5 அடிச்சிடலாம். இப்போ நமக்கு ஆன்சர் என்னன்னு ஸ்ப்ளிட் ஆயிடுச்சுன்னா 5 மைனஸ் ரூட் 5. ஸோ இதுதான் ஒய்யோட வேல்யூ. ஸோ எக்ஸோட வேல்யூ 10 மைனஸ் 2 root 5ஆக இருந்தால் ஒய் வந்து 5 மைனஸ் ரூட் 5. அப்போ நம்ம ஆன்சர் என்னன்னா லோ கிரேட் ஸ்டீல் அண்ட் ஹை கிரேட் ஸ்டீல் கொடுத்தாங்க. நம்ம லோ கிரேட் ஸ்டீலை என்னன்னு எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸ் டென்ஸ் அப்படின்னும் ஹை கிரேட் ஸ்டீலை ஒய் டென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ மேக்ஸிமம் ரெசிப்ட் இருக்கணும் அப்படின்னா அந்த ப்ரொடக்ஷன் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றதனுடைய ஆன்சர் என்னன்னா the steel plant must produce low grade and high grade steel in tons. Low grade steel equal to 10 minus 2 root 5 tons per day and high grade steel equal to 5 minus root 5 tons per day for maximum receipt. ஸோ ரெசிப்ட் மேக்ஸிமமாக இருந்தால் அந்த கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய லோ கிரேட் ஸ்டீலும் ஹை கிரேட் ஸ்டீலும் எவ்வளோனா 10 minus 2 root 5 tons and 5 minus root 5 tons per day. இதான் அதனுடைய ஆன்சர். ஸோ இதனுடைய ரீகாப் பார்த்தலாம். ஸோ நமக்கு வந்து லோ கிரேட் ஸ்டீல் எக்ஸ்டென்ஸும் ஹை கிரேட் ஸ்டீல் ஒய் டன்னும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒய்யோட வேல்யூ 40 minus 5x by 10 minus x இருந்தால் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா find what should be the optimal productions in low grade steel and high grade steel in order to have maximum receipt. அப்போ ரெசிப்டை வச்சு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுன்றதை நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். ப்ரைஸ் ஆஃப் லோ கிரேட் ஸ்டீலும் ஹை கிரேட் ஸ்டீலும் என்னன்னு சொல்லி அவங்க கொஷனில் கொடுத்துட்டாங்க. எப்படின்னா லோ கிரேட் ஸ்டீல் ஹாஃப் ஆஃப் ஹை கிரேட் ஸ்டீல்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஹை கிரேட் ஸ்டீலை நம்ம 2Pன்னு எடுத்துக்கிட்டா அதில் பாதி P. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். லோ கிரேட் ஸ்டீல் வந்து ஹை கிரேட் ஸ்டீலானது லோ கிரேட் ஸ்டீலில் பாதி இருக்குது அப்படின்னா இது வந்து 2P. ஹை கிரேட் ஸ்டீல் 2Pனா லோ கிரேட் ஸ்டீல் அதில் பாதி P. இப்போ டோட்டல் ரிசிப்ட் எவ்வளோ அப்படின்னா லோ கிரேட் ஸ்டீல் வந்து எக்ஸ்டென்ஸ், ஹை கிரேட் ஸ்டீல் வந்து ஒய் டென்ஸ். அவனுடைய ரேட் பர் டன் எவ்வளோ நமக்கு தெரியும். ஸோ அதால் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டா இது PX, இது 2PY. ஸோ அதை ரெண்டையும் ஆட் பண்ணால் அதான் டோட்டல் ரிசிப்ட். இப்போ ஒய்க்கு பதிலாக இந்த ஆரில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. R equal to P into 80 minus x square by 10 minus x. இதை எக்ஸை பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி dr by dx கண்டுபிடிச்சிடறோம். ஃபஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேஷன் 0 போட்டால் கிரிட்டிக்கல் நம்பர் கிடைக்கும். நமக்கு 2 கிரிட்டிக்கல் நம்பர் கிடைக்குது, 10 plus 2 root 5 and 10 minus 2 root 5. ஸோ
இப்போ அந்த ஃபஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணோம் இல்லையா, அதை மறுபடியும் செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டில் செக் பண்ணுறதுக்காக இன்னொரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அப்போ ஆன்சர் -40p/10 - x³ கிடைக்குது. அதில் 10 + 2√5 போட்டால் greater than 0 வருது. greater than 0 வந்தால் ரிசிப்ட் வில் பி மினிமம். அது நமக்கு தேவையில்லை, ரிசிப்ட் மேக்ஸிமமாக இருக்கணும். ஸோ அதனால் என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம இன்னொரு வேல்யூ இருக்கு இல்லையா, 10 - 2√5, அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதை சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு செகண்ட் டெரிவேட்டிவ்ல <0 வருது. அப்போ லெஸ் தென் வந்தால் மேக்ஸிமம்னு அர்த்தம். ரெசிப்ட் வில் பி மேக்ஸிமம் எப்போனா x10 - 2√5 இருக்குல்ல. x10 - 2√5 இருந்தால் ஒய் என்னன்னு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் தெரிஞ்சிடும். ஸோ ஒய் எவ்வளோ வருதுன்னா 5 - √5. ஸோ இதான் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய அந்த ஸ்டீல். லோ கிரேட் ஸ்டீல் வந்து 10 - 2√5 டன்ஸ் பர் டேவும், ஹை கிரேட் ஸ்டீல் 5 - √5 டன்ஸ் பர் டேவும் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணும் ஃபார் கெட்டிங் மேக்ஸிமம் ரெசிப்ட். தேங்க்யூ.